கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் தான் நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 23 அதிகாரம் 2வது வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில என்னை கொண்டு போய் விடுகிறார். புல்லுள்ள இடங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப செழிப்பான ஒரு இடங்கள். அப்படி செழிப்பான இடங்களில் ஆடுகளை மேய்த்து அதற்கு அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அதை விடுகிறார், கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை எவ்வாறு பராமரிக்கிறாரு, அதை எப்படி நேசித்து அதற்கு தேவையானதை செய்கிறாரோ அதே போலதான் ஆண்டவர் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த ஒரு வாக்குத்தத்தமான வசனம் இன்னைக்கு உங்களுக்கு வருது. ஏன்னு சொன்னால், அதிக வேலையில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்படி காலங்கள் போக போகுது, எப்படி காரியங்களை செய்ய போகிறோம், மாதம் கடைசியில் என்ன இல்லை, கையில் காசு இல்லை, எப்படி நடக்க போகுது, இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் எப்படி ஓட்ட போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தம்னு சொன்னால், அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்க்க போகிறாங்க, அமர்ந்த தண்ணீரடையில் கொண்டு போகிறாங்க. ஏன்னு சொன்னால், புல்லுள்ள இடங்கள் ஆடுகளுக்கு ரொம்ப ஈஸியாக சாப்பிட்றது என்ன அப்படின்னு சொன்னால் புல். அது என்னென்னா, அது ஈஸியாக சாப்பிட்றது மாத்திரம் இல்லை, அதுக்கு என்னது அமர்ந்த தண்ணீரண்டில் என்ன செய்யப்படுமா, ஆண்டவர் வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னால். ஏன் அமர்ந்த தண்ணீரண்டை அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்கன்னு சொன்னால், நினச்சி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வாழ்க்கையில் ஒரு கரடு முரடான ஒரு பாதையில் நீங்கள் நடக்கிறதுக்கு விருப்பப்படுவீங்களா? கண்டிப்பாக இல்லை. ரோடே கூட கொஞ்சம் பள்ளமேடாக இருந்தால் கூட நமக்கு என்ன இல்லை, போக்குவரத்துக்கு பிடிக்காது இல்லை. நல்லா சாஃப்டாக இருக்கணும், நல்ல ரோடு, எந்த பள்ளம் மேடு இல்லாமல் இருக்கணும். ஏன்னு சொன்னால், அதனால் நமக்கு எந்த வித ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் போக்கில் உன் வரத்தில் நான் உன்னோட கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு தரார். இதெல்லாம் தந்த தெய்வன் கண்டிப்பாக இது மாதிரிலாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதாகமத்தில் செஞ்சுருக்கிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யாக்கோப் என்ற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பண்ணியிருக்காரு. ஆண்டவர் சொல்கிற மாதிரி என்னது, புல்லுள்ள இடங்களிலும் அல்லது அமர்ந்த தண்ணீரண்டை. சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப எல்லாமே கஷ்டமாக இருக்கும். ஐயோ எப்படா நிம்மதியாக 2 நாள் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கல்ல. அந்த நேரத்தில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து நோக்கி கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை எப்படி நடத்துவாராம், புல்லுள்ள இடங்களில். நல்லா இருக்கும்ல, பசுமையாக. நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆடுக்கு சாப்பிட்றதுக்கு அது, ஆனால் நமக்கு கண்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் கிராமத்து பக்கம்லாம் போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அங்கங்கே வயல்லாம் பச்சை பசேல்னு இருக்கும், மரங்கள் இருக்கும். ஒருவேளை சிட்டியில் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப குறைவு தான். ஆனால் நீங்கள் கிராமத்து பக்கம் போனீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப பசுமையாக இருக்குது. அதான் புல்லுள்ள இடங்களில் அவர் நம்மை நடத்துவார். ஒரு பசுமையான வாழ்க்கை. பசுமையான வாழ்க்கையில் என்ன, பிரச்சனை இல்லாதது, கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நடத்துவதற்கு அவர் என்ன செய்கிறாரு, நம்மோடு கூட இருக்க ஆசைப்படுறாரு. அதனால தான் தாவீது பக்தன் சொல்ற, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்கிறார். எனக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. ஏன்னு சொன்னால், அவர் என் மேய்ப்பரார். நீங்களும் அவரை உங்களுடைய மேய்ப்பராக அல்லது சொந்த ரட்சகராக, உங்கள் சொந்த தகப்பனாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொன்னால், அவர் எப்படி உங்களை நடத்த போகிறாரு அப்படின்னு சொன்னால், மாதம் கடைசியில் கூட என்னது, அவர் நம்ம எப்படி நடத்துவாராம், புல்லுள்ள இடங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த வித குறைவுகள் இல்லாதபடிக்கு ஆகாரம் உண்ணுவதற்கு, ஆகாரமும் குடிப்பதற்கு, தண்ணீரும் அவர் தருவதற்கு வல்லவராக இருக்கு. அது எப்படி, நீங்கள் கஷ்டப்பட்டு இல்லை, அவர் எப்படி அவர் நடத்துவார். மேய்ப்பன் எப்படி நடத்துறாரு, அவர் கொண்டு போய் விடுவார் அப்படின்னு போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னு சொன்னால் அழகாக இருக்கும். அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார். நீங்கள் கூட தேடி போக தேவை. அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அந்த தெய்வத்தை தான் உங்களை என்ன செய்கிறேன், விசுவாசிங்க, அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, அவர் உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, சொந்த மேய்ப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு உங்களுடைய கருத்தை வச்சு நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால், அவர் உங்களை எப்படி நடத்த போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இருக்கிற இந்த மாத கடைசியில் அவர் எப்படி நடத்த போகிறாரா, புல்லுள்ள இடங்களில் நடத்த போகிறாங்க. புல்லுள்ள இடங்களில் மாத்திரம் இல்லை, சாப்பிட்டுட்டு விக்கிட்டு போகாதபடிக்கு என்னதான் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் அவர் உங்களுக்கு உணவும் உடுக்க உடையும் இருக்கிற இடமும் குறையில்லாமல் தருவதற்கு என்ன செய்வார், கொண்டு போய் விடுவார். அந்த மேய்ப்பன் கொண்டு போய் விடுகிறது போல இந்த தேவன் உங்களை
எல்லா ஆசீர்வாதத்துக்கும் உங்களை அழைத்து செல்ல காத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றிலும் குறைவில்லாமல் செய்வதற்கு உங்களுக்கு காத்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அன்பான தெய்வம் பார்த்தீங்களா? இந்த தெய்வத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? அவரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. அவரை உங்களுடைய சொந்த திமைப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க. சொந்த தகப்பன், சொந்த நண்பன் அல்லது சகோதரன், எந்த வகையிலாவது அவர் நீங்கள் வச்சுக்குவீங்க, உங்க கூட வைத்துக் கொள்வீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களை நல்வழிப்படுத்தும். ஆவியானவரை கொண்டு உங்களுடைய காரியங்களை அவர் என்ன செய்வார்? நேர்த்தியாக செய்வார். அவர் என்ன செய்வார்? கொண்டு போய் விடுகிற கர்த்தர். உங்களை வழியில் விட்டுட்டு போகிறவங்க கிடையாது. அவர் உங்களுடைய தேவைகளுக்காக என்ன காரியங்கள் செய்யணுமோ, எப்படி செய்யணுமோ, நமக்கு அறிவு குறைவு உள்ளது. ஆனால் அவர் நிறைவான தெய்வம், அவர் ஆசீர்வதிக்கிற தெய்வம், அவர் மனதுருகிற கர்த்தர். அவர் என்ன செய்வார்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் விடுகிற வல்லவராக இருக்கிறார். அமர்ந்த தண்ணீரண்டை. நீங்கள் ஏன் அமர்ந்த தண்ணீரண்டை ஆடுகளுக்கு அப்படின்னு சொன்னால் ஆடுகள் ரொம்ப பயப்படும். அவங்க மேய்க்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே 2 மலைக்கு நடுவில் தண்ணி சலன்னு ஊற்றும். அது எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஓடையாக நிற்கும். அந்த சத்தத்தில் பயந்து என்ன செய்யுமா, ஆடுகள் தண்ணீர் குடிக்க போகாது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை சுற்றி எல்லா பிரச்சனைகள்லாம் இருக்கும், அந்த சத்தத்தெல்லாம் நீங்கள் பார்த்து பயந்துடாதீங்க. நிறைய காரியங்கள் நம்ம சுற்றி நடக்குது, அதெல்லாம் நினச்சா நமக்கு பயமாக இருக்கும். நீங்களாம் பயப்படாதீங்க. நான் என்ன செய்ய போகிறேன்? உங்களுக்கு அமர்ந்த தண்ணீர் அண்டை. ஆண்டவர் வந்து உங்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கையை, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தின் வாழ்க்கையை, ஒருவேளை பிரச்சனையின் மத்தியில் உங்களை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? காப்பாற்ற இருக்கா. பெரிய சலசலப்பு ஏற்பட்டாலும் கூட, பெரிய காரியங்கள் ஏற்பட்டாலும் கூட நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா சொன்னா நம்ம நடத்துகிற மேய்ப்பர் எப்படின்னு சொன்னால் கொண்டு போய் விடுகிறவர் எங்க? அமர்ந்த தண்ணீரண்டையிலையும் பசுமையான புல்லுள்ள இடங்கள். அந்த மேய்ப்பனை நீங்கள் உங்கள் சொந்த ரட்சரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பசுமையாகவும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு இருக்கும். மாத கடைசியில் என்ன தொய்வு ஏற்பட்டாலும், ஒருவேளை ஃபினான்ஷியலியோ இல்லை ஹெல்த் வைஸாக எதுவாக இருந்தாலும் மாதம் ஃபுல்லாக ஓடி ஓடி உழைச்சி என்ன செய்வோம்? உடம்பு சுகவீனமாக இருக்கலாம். எனித்திங் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரங்களிலும் கொண்டு போய் விடுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஜெபம் செய்வோம். கர்த்தர் எங்கள் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடையேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் உம்மை நோக்கி நீர் எங்கள் மேய்ப்பர் என்று சொல்லி உடைய பாட்டில் இருந்து நிற்கிறோம் ராஜா. விசுவாசிக்கிறோம் தகப்பனே, நீர் புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீர் அண்டைகளிலும் எங்களை கொண்டு போய் விடுகிற வல்லவர் என்பதால் விசுவாசிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் நீர் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம். குறைவில்லாதபடிக்கு நீர் கட்டளையிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரை நோக்கி வேண்டுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் மனம் இறங்குகிற கர்த்தர் என்பதை விசுவாசிக்கிறோம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உடைய தேவைகளை சந்தித்தள்ளுங்க சாமி. செய்தியை ஃபார்வர்ட் பண்ணுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களால் முடிந்த உடைய ஊழியத்தை, உடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. நீர் எங்களுக்கு விட்டு சென்ற அந்த பணியை நாங்கள் தொடர்ந்து செய்ய நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உடைய அன்பை புரிந்து கொண்டு இப்பேற்பட்ட ஒரு அன்பான கடவுள் எங்களை கவனித்து எங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி உண்மை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கூட இருந்தாண்டவரே உடைய தேவைகளை சந்தித்து சமாதானத்தை அவர்களுக்கு கட்டளையிட வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடும். இந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு நீர் கூட இருந்து அவருடைய வழி நடத்த வேண்டுமாய் கெஞ்சி மாண்டாடும். சமயத்துக்கு தடையா இருக்கிற பாவங்களை தயவாய் ஒரு விசை கூட மன்னித்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.